வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் நாணயம் தமிழ். நாணயம் தமிழ்ல பார்த்தீங்கன்னா, பயனுள்ள தகவல், நாணயங்களையும், பணத்தாள்களையும் பற்றிய தகவல் வந்து தொடர்ச்சியா குடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து நாணயங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும், ரேர் காயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அன்றாடம் உங்க கைகள்ல கிடைக்கக்கூடிய நாணயங்கள்ல எது வந்து ரேர் காயின், அத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற தகவல் வந்து நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு இருக்கோம். 40க்கும் மேற்பட்ட வீடியோ வந்து இந்த கடைசி ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளயே வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபும், லைக்கும் என்ன வந்து இன்னுமே வந்து அதிகமா மோட்டிவேட் பண்ணும். சரிங்களா? ஸோ இன்னும் வந்து கன்டென்ட் வந்து நெறைய கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நேத்து அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ஒரு மியூல் நாணயம் ஒண்ணு குடுத்திருந்தேன். அந்த நாணயம் வந்து ரொம்ப மதிப்புமிக்க நாணயம். கிட்டத்தட்ட ஒரு 8,000 10,000 போகக்கூடிய நாணயம். ஜெகத்குரு நாணயம். பார்க்கல அப்படின்னா உடனே போய் அந்த வீடியோ செக் பண்ணுங்க. இதெல்லாம் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு தெரியாது. அந்த காயின் கலெக்ஷன்ல இருக்கவங்களுக்கு தெரியும். டீலர்ஸ்க்கு தெரியும். காமன் பீப்புளுக்கு வந்து பெரும்பாலும் இது தெரியாது. சரிங்களா? அந்த நாணயம் கையில வந்தா கூட எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாது. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே மேக் பண்ணிட்டு இருக்கோம். தெளிவா நீங்க ஒவ்வொரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம தெளிவா பார்த்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அதே மாரி என்னென்ன நாணயம் நான் சொல்றேன் அப்படின்றத வந்து நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அப்பப்ப அந்த நாணயங்கள வந்து நீங்க கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த தகவல் இருக்கா அப்படின்னு. அந்த வரிசையில இன்னைக்கு நான் என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5 நாணயம் தான். இந்த நாணயம் நேத்து குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5 ஜவுக்குள்ள வந்து காப்பர் நிக்கல் நாணயம். இன்னைக்கு குடுக்குற நாணயம் அப்படியே செக் பண்ணி பாருங்க. இது வந்து பிராஸ் நாணயம் ரூ. 5ல. இந்த நாணயத்துடைய தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதேதான். அதே மியூல் நாணயம் தான். ஆனா பின்னாடி வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். ஸோ டிஃபரெண்ட் வந்து நல்லாவே தெரியும். நான் வந்து இப்போ குடுக்குற நாணயம் பாருங்க. இது வந்து காமனான நாணயம். இது வந்து பிரிண்ட் மிஸ்டேக் இல்லாத காமன் ரூ. 5 நாணயம் வந்து மிஞ்சி போனா நீங்க யுஎன்சியா வச்சிருக்கீங்கன்ற பட்சத்துல வந்து சாதாரண நாணயம்னா ஒரு 10, 15 விலைகள் இந்த மாரி போகக்கூடிய நாணயங்கள். அதே இது நம்ம இப்ப மியூல் நாணயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது ஒரு எரர் நாணயம். அந்த நாணயத்த இப்ப நான் ஸ்க்ரீன்ல குடுக்குறேன் பாருங்க. ஸோ இது வந்து எரர் நாணயம். சரிங்களா? இது வந்து ஒரு மியூல் நாணயம். பின்னாடி வந்து அந்த அச்சு அடிக்கப்பட்டிருக்க அந்த சிங்கம் இருக்கு பார்த்தீங்களா? அதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இது வந்து சாதாரண நாணயத்துல அச்சடிக்கக்கூடியத, இந்த கமம்பரேட்டிவ் நாணயத்துல பின்பக்கம் வந்து அச்சடிச்சுட்டாங்க. இது வந்து இந்த நாணயத்துல மட்டும் கிடையாது. இன்னும் ஒரு 2 நாணயங்கள் இருக்கு. அந்த நாணயங்கள்லயுமே இது மாரி தவறுதலா அச்சடிச்சுட்டாங்க. இது வந்து கொல்கட்டா மின்ட்ல வந்து இந்த மாரி ஒரு தவறுதலான இது வந்து அந்த அச்சடிக்கப்பட்டிருக்கு. நாணயம் அச்சடிக்கப்பட்டிருக்கு. இது இந்த 3 நாணயமே வந்து மியூல் நாணயம் நண்பர்களே. மத்த 2 நாணயத்த பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த ஒரு நாணயம் இருக்கு இல்லையா? டெல்லி அதாவது காமன்வெல்த் இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல விலைன்னு பார்க்கும்போது, எக்ஸாக்ட்டா இப்ப உள்ள ரேட் வந்து எனக்கு சரியா தெரியல. ஆனா சராசரி விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2,000 வந்து ஒரு ரூ. 3,000 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2,000 கிட்ட சேல் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் விலை அதிகரிச்சிருக்கக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. கண்டிப்பா ஒரு ரூ. 2,000லேருந்து ரூ. 3,000 தாராளமா போகும். சரிங்களா? இப்ப நான் குடுத்திருக்க ஃபோட்டோல இருக்க மாரி நாணயம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா விலை போகக்கூடிய நாணயம். அத அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அந்த நாணயம் கையில கிடைக்கும்போது வாங்கி பாருங்க. நெறைய கஸ்டமர்ஸ் அதாவது நெறைய நாணயம் வந்து சேர்ப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த மாரியான மியூல் நாணயங்கள பத்தின தகவல் தெரியாது. என்ன பண்ணுவாங்க? மொத்தமா சேர்த்து கமமரேட்டிவ் நாணயம் ரூ. 5 நாணயம் ரூ. 6 எடுப்போம், ரூ. 7 எடுப்போம் கொண்டு போய் டீலர்ட்ட குடுத்துட்டு வந்துருவாங்க. மொத்தத்துக்கு. அது வந்து அந்த மியூல் நாணயம் இருக்கான்றது கூட தெரியாம. அந்த தகவல் தெரியாததுனால மொத்தமா அவங்ககிட்ட போய் குடுத்துட்டு வந்துருவாங்க. டீலர்ஸ் வந்து ஜஸ்ட் அத வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாரி நாணயம் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க தனியா அத பிரிச்சு வச்சுருவாங்க. இது வந்து நம்ம தவறு சொல்ல முடியாது. நம்மளும் வந்து இன்னும் நம்ம வந்து நெறைய நாணயங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறணும். நெறைய வந்து நம்ம அந்த நாணயங்கள்ல வந்து என்னென்ன மாரியான எரர்ஸ் இருக்கு, என்னென்ன மாரியான இது விலை போகுது அப்படின்றத நீங்க தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நான் வந்து இந்த நாணயத்த உங்களுக்கு குடுத்துருக்கேன். சாதாரண நாணயமுடைய புகைப்படமும் குடுக்குறேன். எரர் நாணயத்துடைய புகைப்படமும் குடுக்குறேன். 2யுமே பாருங்க, மேட்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. அதே மாரி இந்த நுமிஸ்டா நான் சொன்னேன் இல்லையா? ஆல்ரெடி உங்கட்ட numistar.comனு சொல்லிட்டு அதில போனீங்கன்னா, உங்களுக்கு நாணயங்கள பத்தின தகவல் கிடைக்கும். நாணயம் என்ன வெயிட்டு, என்ன உலோகம், எந்த வருஷத்துல பிரிண்ட் பண்ணது, எந்தெந்த மின்ட்ல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில ஒரு விலை போட்டிருப்பாங்க. பட் அந்த விலையும் மார்க்கெட்டோட விலையும் பொருத்தி பார்க்கும்போது, எனக்கு என்னமோ ரொம்ப மேட்ச் பண்ணி போற மாரி தெரியல. ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாணயம் விலை போகுமான்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது வந்து numistar.com நான் குடுக்குறேன். அதையும் நீங்க போய் ஜஸ்ட் ஃப்ரீயா இருக்கப்ப உங்களுக்கு ஏதாவது நாணயத்த பத்தி தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
அந்த .comக்குள்ள போய் நீங்க ஆல் ஓவர் வேர்ல்டு எந்த கரன்சி எந்த காயின் செக் பண்ணாலும் நீங்க தாராளமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த கண்ட்ரியோட நாணயம் செக் பண்ணி பார்க்கறதுனாலும் நீங்க தாராளமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த நாணயம் தான் பார்த்துக்கோங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.